இது பார்த்திங்க அப்படின்னா நேத்தோட ஈவினிங் ரொட்டீன் தான். ஈவினிங் எனக்கு டியூஷன் முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பையனும் வந்து செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு. ஸோ மழை வந்ததுக்கப்புறம் வெளியில் இருந்த துணியெல்லாம் எடுத்து உள்ளே காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு உள்ளேயே ஒரு கொடி கட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்லலாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி மாவு அதுக்கப்புறம் ஏதாவது குருமா செய்யலாம்னு பார்த்தேன். எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை. சரி ஈஸியாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு ஆனியன் மசாலா செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஹிந்திக்காரங்க இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நார்த் டிஷ்ஷு நிறைய செய்வாங்க. அதில் ஒன்று அவங்க சொல்லிக் கொடுத்து தான் இது செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சப்பாத்தி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மசாலா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு க்யூப் மாதிரி நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிடணும். வதக்கி அதை எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக போட்டு அது எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிப்பு இல்லாத தயிர் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் ஊற்றிட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த மசாலா. சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது சப்பாத்தி போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.